அனைவருக்கும் வணக்கம் மக்களே. இந்த ஒரு வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது என்னென்னா, அடுத்ததாக அரசு துறையிலேருந்து வந்திருக்கக்கூடிய ஒரு செம்மையான அருமையான ஒரு அதிரடியான வேலைவாய்ப்பு அப்படின்னு கூட சொல்லலாம். ஏன்னா அவ்வளவு அற்புதமான ஒரு துறையிலேருந்து வந்திருக்கு. அப்படி என்ன துறை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆர்ஆர்பி, அதாவது ரயில்வே துறையிலேருந்து மாபெரும் வேலைவாய்ப்புக்கான நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க மக்களே. ஸோ இந்த வேலைவாய்ப்பை பொறுத்த வரைக்கும் யார் யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம். ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, இந்த நோட்டிஃபிகேஷன் இதில் வந்து டேட் கொடுத்துருக்காங்க 9/3/2024 டு 8/4/2024. இது வந்து பார்த்திங்கன்னா பழைய அப்டேட் தான். இதில் வந்து பார்த்திங்கன்னா அப்ளை பண்ணுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா மீண்டும் இதே வெப்சைட்டில் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்குறாங்க. ஸோ கிட்டத்தட்ட 9200 வேக்கன்சி, பக்கமாக 9144 வேக்கன்சி கொடுத்துருக்குறாங்க. ஸோ இது யாரெல்லாம் அப்ளை பண்ண முடியும், என்ன எலிஜிபிலிட்டி, எவ்வளவு சேலரி, ஸோ இது எல்லா தகவலுமே இந்த ஒரு வீடியோவில் நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம். அதே மாதிரி இந்த ஆர்ஆர்பி வேலையை பொறுத்த வரைக்கும் கிடைச்சதுன்னா கண்டிப்பாக ஒரு லைஃபே செட்டில் ஆகக்கூடிய ஒரு வேலைவாய்ப்பு தான். ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒன் பை ஒன்னாக எல்லாமே தெளிவாக நான் வந்து சொல்ல போகிறேன். ஸோ மறக்காமல் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், வீடியோவை முழுமையாக பாருங்கள். அதற்கு வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடியே நமது கவர்மெண்ட் ஜாப் டெய்லி அப்டேட் சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைமாக வரீங்க அப்படின்னா மறக்காமல் நமது கவர்மெண்ட் ஜாப் டெய்லி அப்டேட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ண உடனேயே பக்கத்துலேயே ஒரு பெல் பட்டன் வரும், அதை கிளிக் பண்ணி ஆளுன்ற ஆப்ஷனில் போட்டு வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய அரசு துறையிலேருந்து வரக்கூடிய எல்லா விதமான நோட்டிஃபிகேஷனும் அப்டேட்டும் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே வந்தடையும். ஸோ மறக்காமல் எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். முடிந்த அளவுக்கு ஒரு 5 பேருக்காவது நம்மளுடைய வீடியோவை ஷேர் பண்ணிங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா வந்து நான் ஒருத்தன் இந்த ஒரு வீடியோ போகிறதுனால கிட்டத்தட்ட நம்ம சேனல் இருக்கிற 28,000 பேருக்கு மேலே சப்ஸ்கிரைபர் நண்பர்கள் வந்து சொந்தங்களாகி நீங்கள் வந்து பயனடைகிறீங்க இல்லையா. அதே மாதிரி நீங்களும் உங்கள் தெரிஞ்சுக்க இது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கு உங்கள் கான்டாக்டில் இருக்கிறவங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு யாருக்கெல்லாம் ஷேர் பண்ண முடியுமோ எல்லாருக்கும் ஷேர் பண்ணிங்கன்னா ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். ஸோ மறக்காமல் ஸ்கிப் பண்ணாமல் வீடியோ பாருங்கள், மறந்துடாமல் ஸ்கிப் பண்ணாமல் வீடியோ பார்த்துட்டு எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரயில்வே துறை வேலையை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா காலி பணியிடங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா கிட்டத்தட்ட 9144 வேகன்சி காலியாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இதில் வயது வரம்பை பொறுத்த வரைக்கும் டெக்னீஷியன் கிரேட் 1 கிரேட் 2 கொடுத்துருக்காங்க. அதில் கிரேடு 1 சிக்னலில் வந்து 18லேருந்து 36 வயசு வரைக்கும் இருக்கிற ஆண்கள் பெண்கள் அனைவரையுமே அப்ளை பண்ணிக்கலாம். டெக்னீஷியன் கிரேடு 3 ஓகேங்களா, அதில் வந்து 18 வயசுலேருந்து 33 வயசு வரைக்கும் இருக்க ஆண்கள் பெண்கள் அனைவரையுமே அப்ளை பண்ணிக்க முடியும். ஓகேங்களா. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா 2 விதமான போஸ்டிங் வந்து கொடுத்துருக்காங்க இல்லையா. அதில் வந்து பார்த்திங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி குவாலிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து டெக்னீஷியன் கிரேட் 1 அதுக்கான எலிஜிபிலிட்டி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேச்சுலர் ஆஃப் சயின்ஸ் இன் ஃபிசிக்ஸ், எலக்ட்ரானிக்ஸ், கம்ப்யூட்டர் சயின்ஸ், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி instrumentation from the recognized university institute, or BSc combination and substream basic stream physics, electronics, computer science, information technology இதெல்லாம் நீங்கள் படிச்சிருந்தீங்கன்னா கண்டிப்பாக அடுத்ததான் 3 years டிப்ளமோ இன்ஜினியரிங் முடிச்சிருந்தா அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இன்ஜினியரிங் அபோவ் பேசிக் ஸ்ட்ரீம்ஸ் எல்லாமே படிச்சிருந்தீங்க, மினிமம் ஒரு டிகிரி படிச்சிருந்தீங்கன்னா இந்த வேலைக்கு நீங்கள் எலிஜிபிள். ஓகேங்களா. அடுத்ததாக டெக்னீஷியன் கிரேட் 3க்கான பிளாக் சிம், அதுக்கு என்ன படிச்சிருக்கணும் அப்படின்னா மெட்ரிகுலேஷன், அது SSLC 10th முடிச்சிருந்தீங்கன்னா நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ITI முடிச்சிருந்தீங்கன்னா அப்ளை பண்ணிக்கலாம். அதே மாதிரி இது எல்லாமே இதில் குவாலிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க, ஈஸியாக நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்க முடியும். ஓகேங்களா. ஸோ டெக்னீஷியன் கிரேட் 3லே வந்து பார்த்தீங்கன்னா 2-3 கொடுத்துருக்காங்க. பிளாக் ஸ்மித்து, அப்புறம் பிரிட்ஜு, கேரியர் அண்ட் வேகன், கேன் டிரைவர். ஸோ இது எல்லாமே தெளிவாக கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஒவ்வொன்றுத்துக்கும் தனித்தனியான இதில் வந்து தெளிவாக கொடுத்துருக்காங்க. ஸோ இதை வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து படித்து பார்த்துட்டு இதுக்கான குவாலிஃபிகேஷனை பார்த்துட்டு நீங்கள் வந்து அதுக்கப்புறம் நீங்கள் அப்ளை பண்ணிக்கணும். ஓகேங்களா. ஸோ இது ரொம்ப ரொம்ப முக்கியமாக இருக்கும். ஸோ இதில் வந்து சேலரி பேஸ்டாக பார்த்துக்கலாம். இப்போது நான் இது எல்லாமே சொல்லியிருக்கிறேன் இல்லையா. இப்போ கிட்டத்தட்ட 18 விதமான போஸ்டிங் வந்து கொடுத்துருக்குறாங்க வேறு வேலை. ஓகேங்களா. வெல்டருக்கு, டன்னருக்கு, ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ட்ரக் மிஷினுக்கு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த கார்பெண்டர், இந்த மாதிரி நிறைய வேக்கன்சிலாம் இருக்கும். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கனாக்கா கிட்டத்தட்ட 18 விதமான வேக்கன்சி மாதிரி கொடுத்துருக்காங்க. அது எல்லாமே நீங்கள் வந்து பார்த்துட்டு பொறுமையாக அப்ளை பண்ணுங்கள். ஸோ ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும். ஓகேங்களா. ஸோ இதுதான் டெக்னீஷியன் கிரேட் 1 சிக்னல். அதில் வந்து பார்த்திங்கனாக்கா சேலரி அப்படின்னு பார்த்தோம்னா கிட்டத்தட்ட
பே லெவல் 5 ஓகேங்களா. அதில் வந்து பார்த்தீங்கன்னா 29,000 வேலை சேலரி வந்து உங்களுக்கு வந்து இதில் வந்து இருக்குன்ற மாதிரி தகவல் கொடுத்துருக்குறாங்க. அடுத்ததாக டெக்னீஷியன் கிரேட் 3ல் வந்து பே லெவல் 19,000 ஸ்டார்ட் ஆகும் அப்படின்ற மாதிரியும் தகவல் கொடுத்துருக்குறாங்க. நமக்கு கிட்டத்தட்ட நமக்கு வந்து டெக்னீஷியன் கிரேட் அதில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து பார்த்திங்கன்னா இங்கே எவ்வளோ வேக்கன்சி கொடுத்துருக்காங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 1100 வேக்கன்சி 1092 வேக்கன்சியும் டெக்னீஷியன் கிரேட் 3 அதில் வந்து 8052 வேக்கன்சியும் கிட்டத்தட்ட வந்து ஒரு 10,000 ஓகேங்களா 10,000 வேக்கன்சி பக்கமாக நமக்கு வந்து வேக்கன்சி இதில் கொடுத்துருக்குறாங்க. ஸோ அதனால் தமிழ்நாடு ஃபுல்லாக இதை அப்ளை பண்ணிக்க முடியும். ஸோ அதனால் எல்லாருமே இந்த வேலைக்கு நீங்கள் கண்டிப்பாக அப்ளை பண்ணி தான் ஆகணும். ஏன்னா உங்களுக்கு அரசு துறைக்கு வேலைக்கு போகணும் அப்படின்றது வந்து எல்லாருடைய கனவு இல்லையா. ஸோ கண்டிப்பாக நீங்கள் இந்த மாதிரி வேலைக்கு நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து வேலை கிடைக்கிறதுக்கான சான்சஸ்ன்றது ரொம்பவே அதிகமாகவே இருக்குது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு எல்லாருமே மறக்காமல் அப்ளை பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா இந்த மாதிரி வேலைலாம் கிடைச்சிருந்தனா லைஃபே வந்து செட்டில் ஆகும். அந்த மாதிரி ஒரு துறைகள் தான் இது. ஏன்னா 10,000 வேக்கன்சி அப்படின்னும்போது அந்த 10,000 பேரில் நம்ம ஒருத்தராக கண்டிப்பாக இருப்போம். ஸோ முடிஞ்ச அளவுக்கு எல்லோரும் அப்ளை பண்ண பாருங்கள். நம்மளை எப்படி செலக்ட் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் பேஸ்டு ஒரு டெஸ்ட் இருக்கும் ஓகேங்களா. அது எல்லாமே ஏவா பிபை அப்படி செலக்ட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். நமக்கு கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட் வச்சுருப்பாங்க. அது ஒரே ஒன்று மட்டும்தான் நமக்கு வந்து கஷ்டமாக இருக்கும். ஸோ அது வந்து அடுத்ததாக டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன், அதுக்கப்புறம் மெடிக்கல் எக்ஸாமினேஷன் ஓகேங்களா, மெடிக்கல் சர்டிஃபிகேட். ஸோ அங்கேயும் வந்து பார்த்திங்கன்னா டாக்டர் இது உங்களுக்கு வந்து மெடிக்கல் செக்அப் பண்ணுவாங்க. அது ஈஸியாக தான் இருக்கும். டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் ஒன்றும் பிரச்சனை இல்லை வச்சுருப்பீங்க. ஆனால் இந்த கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட்டு மட்டும் என்ன கொடுக்கணும், அதே மாதிரி என்ன சிலபஸ் படிக்கணும் அப்படின்றத அடுத்தடுத்த வீடியோவில் நான் வந்து கண்டிப்பாக போடுறேன். ஸோ எல்லாருமே வந்து எப்படி விண்ணப்பிக்கணுன்றதுக்கான அப்டேட்டுமே இதில் கொடுத்துருக்காங்க. அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. அப்ளை லிங்க் அஃபிஷியல் வெப்சைட் இதில் போய் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்க முடியும். ஸோ இதில் வந்து விண்ணப்பிக்கும் முறை கேண்டிடேட்ஸ் fulfilling all the above clarity laid down the criteria will be the apply online and through the RRB website the careers web page under current opening section. இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொறுமையாக அப்ளை பண்ணுங்கள், அதே மாதிரி எல்லாமே தெளிவாக உண்மையாகவும் அப்ளை பண்ணுங்கள் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா அந்த அப்டேட்டில் வந்து கொடுத்துருக்கிறது. ஸோ இது வந்து அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷனை நான் வந்து காமிக்கிறேன். இதுதான் பார்த்தீங்கன்னா அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் ஓகேங்களா. ஸோ இதை வந்து தெளிவாக இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா அஃபிஷியலாக வந்து இருக்க ஒரு நோட்டிஃபிகேஷன் ஓகேங்களா. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா பழைய நோட்டிஃபிகேஷன் மாதிரி தான் இருக்கும். ஆனால் புதுசாக வந்திருக்கிறது தான் இது எல்லாமே. ஸோ அதை வந்து தெளிவாக வந்து புரிஞ்சுக்கோங்க. நீங்கள் அப்ளை பண்ணுறதா லிங்க் வந்து இதுதான். ஸோ இதில் வந்து நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்க முடியும் ஆன்லைன்லேயே. ஸோ இது வந்து அப்ளை பண்ணிக்கலாம். நோட்டிஃபிகேஷன் இருக்குது, அதே மாதிரி நோட்டிஃபிகேஷன் ஹிந்தி. ஸோ இது எல்லாம் இங்கே தெளிவாக கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஓப்பனிங் டேட் வந்து 21/9 ஓகேங்களா. இந்த மாதம் 21 ஓப்பன் ஆச்சு. ஸோ க்ளோசிங் டேட் வந்து 20/10 அக்டோபர் 10 வரைக்கும் இது இருக்குது. ஸோ கண்டிப்பாக எல்லாருமே அப்ளை பண்ணிடுங்க. ஸோ ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும். ஸோ இதுதான் நம்ம வந்து அப்டேட்டாக இதில் வந்து கொடுக்குறது. ஸோ ஒன்ஸ் அகேன் நமது கவர்மெண்ட் ஜாப் டெய்லி அப்டேட் சேனலுக்கு இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ, வெல்கம். அடுத்த ஒரு அரசு துறை வேலையில் சந்திப்போம். தேங்க்யூ.